நாகர்கோவில் அருகே குளத்தில் மூழ்கி முதியவர் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் சிதறால் அருகே உள்ள வெள்ளாங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ண பணிக்கர், வயது 79. இவருடைய மனைவி இறந்துவிட்ட நிலையில் இவர் ஆளூர் அருகே செக்காரவிளை பகுதியில் உள்ள தனது மகளின் வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை பாலகிருஷ்ண பணிக்கர் வீட்டின் அருகில் உள்ள குளத்தில் குளிக்கச் சென்றுள்ளார். பின்னர் அவர் வெகுநேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து அவரது மருமகன் குளத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கு கரையில் பாலகிருஷ்ண பணிக்கரின் துணிகள் மட்டும் இருந்தன. இதனால் அவர் குளத்தில் மூழ்கியிருக்கலாம் என சந்தேகமடைந்து அவரது மகன் இது பற்றி திங்கள் சந்தை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் குளத்தில் இறங்கி பாலகிருஷ்ண பணிக்கரை தேடினர். அப்போது அவர் தண்ணீரில் மூழ்கி இறந்த நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார். பின்னர் இது பற்றி இரணியல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே இரணியல் போலீசார் சம்பவ இடம் வந்து அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இதுகுறித்து இரணியல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.